வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 பசங்கள் வந்திருக்கணும். இந்த 3 பசங்கள்ல முதலாவதா யார் என்னோட கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா என்ன பேர்? சபிதன். சரியே? அப்ப சபீசன். நம்மளையா சொல்லி பார்த்தேனா? நீங்க சரியா ஓகே இருக்கிறீங்களோ உண்டு. சபீசன் அப்பாக்கு என்ன பேர்? அம்மாக்கு என்ன பேர்? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்கள்? அண்ணா குலப்படியோ நீங்க குலப்படியோ? 2 பேருமே குலப்படிதான், அப்படித்தானே? இல்லையோ? சரி, வீட்டை யார் யார் இருக்கணும்? அம்மா, அப்பா, நான், அண்ணா, மற்றொரு அண்ணா. சரி, இந்த அண்ணாக்கு என்ன பேர்? எங்களோட வந்திருக்கிற அண்ணாக்கு கிரிஷான். மற்ற அண்ணாக்கு என்ன பேர்? அபிஷான். நீங்க கடைசி பிள்ளையோ வீட்டை? அதுதான் உங்களுக்கு தோடு குத்தி இருக்கணுமோ? ஏன் பிள்ளைக்கு தோடு குத்தி இருக்கணும்? தெரியாது. இன்னைக்கு போய் அம்மாட்ட கேட்கணும். என்ன அதே நம்ம எனக்கு மட்டும் தோடு குத்தி இருக்கிறீங்க, அண்ணாக்களுக்கெல்லாம். அண்ணாக்கு தோடு குத்தி இருக்கோ? தோடு ஊத்தினா அவிஞ்சிட்டு கலட்டி. ஓ, அப்ப அது குடும்ப ரகசியமோ? எல்லா ஆம்பளை பிள்ளைகளுக்கும் ஒற்றை பக்கத்தோடு குத்திடும் போல. என்ன போ, நான் அண்ணா குத்தையில உங்களுக்கு மட்டும் குத்தி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டேன். சபீசர், எத்தனையாமான்னு படிக்கிறீங்க? 10. எந்த ஸ்கூல்? டீச்சருக்கு என்ன பேர்? சித்தங்கனி ஸ்ரீ கணேசா. டீச்சர்? கிரிசி டீச்சர். கிரிசி டீச்சர் ஸ்கூல்ல படிப்பிக்கிறாவோ டியூஷன்ல படிப்பிக்கிறாவோ? ஸ்கூல்ல படிப்பிக்கிறாவோ? அடி விழுமோ கிரிசி டீச்சர்? இல்ல. அச்சா டீச்சர். பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம்? போலீஸ். ஏன் இந்த ஆசை? சரி, எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? முதல்ல கதை சொல்லுவோமோ நாங்கள்? என்ன கதை சொல்ல போறீங்க? என்ன கதை? என்ன கதை? என்ன கதை? என்ன கதை? சமய புத்தகத்துல என்ன கதை இருக்கு? பன்றிக்கு பால் கொடுத்த. ஓகே, முதலாம் ஆண்டு. அப்ப 2ஆம் ஆண்டுல என்ன புத்தகம், என்ன கதை இருக்கு? சரி, நான் பாட்டு பாடுங்க. அப்ப பறந்து வா, குயில் கூட்டாஞ்சோறு கொண்டு நிலா நிலா வந்தாச்சு, ஆமையாருங்கே ரயில் வந்தாச்சு, முயல் கூடவே சிவர் கோழி குடும்பத்தோ நரி வருது காக்கா காக்கா பறந்து வா, குயில் வருது கூட்டாஞ்சோறு கொண்டு வா, நிலா நிலா வந்தாச்சு, ஆமையாருங்கே ரயில் வண்டி நின்றாச்சு, முயல் கூடவே சிவர் கோழி குடும்பம் நரி வருது காக்கா காக்கா பறந்து வா, குயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சு வா, நைனா வந்தாச்சு, குருவி வந்தாச்சு, கொய்யா பழம் சேர்ந்து வந்தாச்சு, கொய்யா மரத்துல பழத்தை காணுமே, கிளியை கூட்டின தின்னுட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம்? குக்கை கேட்கலாம். மாங்கோப்பு இருக்குது அணில் சொல்லுது, அதோ அங்கே மாம்பழம் தெரியுது, நரி வருது காக்கா காக்கா பறந்து வா, குயில் வருது கூட்டான் கொண்டு வா. நன்றி. நன்றி. ஒரு மாதிரி நாங்கள் மூச்சடக்கி பாடி முடிச்சாச்சு, அப்படித்தானே? வெக்கமோ தங்களுக்கு? அடுத்து எனக்கு என்ன திருக்குற சொல்ல போறீங்களோ? சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முயற்சி உலகு, எத்தோ நாளாக பெண்கள் வாழ்வே விட்டாத்தராசினேன், மனமிசை ஏறின மானடி சேர்ந்தார்க்கு இளமிசை நீடு போவார்,
வேண்டுதல் வேண்டாமை லானடி சேர்ந்தார்க்கு ஜாண்டு முழும்ப இலை எரிசேரீனின் சேர அரவன் பொருள் சேர்ப்போந்த மாட்டு பொறையாயிலன் கம் வைத்தீரழுக்கம் நிறைந்தாண்டுவாவா தனக்கு ஒன்று இல்லாத சாசேந்த கல்ல மனக்கவலை மாற்ற கருது கோழி பொறியில் குணவு என் குணத்தன் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவா இரவு நடிச்சாராதான் நன்றி. ஓகே, எங்களுக்கு திருக்குறள் யார் தந்தது? அவ்வை. ஓ மை காட், திருவள்ளுவர். இப்படி ஏட்டோட இருப்பார். ஔவையார் என்ன தந்தவர் எங்களுக்கு? ஆத்தி. ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் எல்லாம் தந்தது எங்கட ஔவை பாட்டி. என்ன நீங்க உங்களோட ஸ்கூல்ல விளையாட்டுப்படி நடக்கிறதோ? நீங்க என்ன வினோத விடைக்கு போற? நீங்க ஒன்றுக்கும் போறே இல்லையோ? ஔவை பாட்டிக்கு போயிருப்பீங்க, திருவள்ளுவருக்கு போயிருப்பீங்க, பாரதியாருக்கு போயிருப்பீங்க இல்லையோ? என்னத்துக்கு போயிருப்பீங்க? திருவள்ளுவர் கையில ஏட்டோட ஏடு கொண்டு போகலையே, ஓலையில செய்த ஏடு இல்ல சப்பா, அதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் திருவள்ளுவரா போனான். என்ன சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? இங்கிலீஷ் பாட்டுக்கு முன்னே நாங்கள் பேச்சு பேசுவோம், கடைசியாக இங்கிலீஷ் பாட்டை பாடுவோம். என்ன சரி, பேசுங்க பாப்பா. யாரை பற்றி பேச போறீங்க? ஓ, சுப்பிரமணிய பாரதியார். அப்போ நீங்கள் பாரதியார் வேடம் போட்டு வந்திருக்கலாம், அழகா இருந்திருக்கு எங்கள்ட பாரதியார். என்ன பாரதியார் யாருக்கு கூட சப்போர்ட் பண்றவர்? யாருக்கு? குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும். என்ன இல்லையோ? சரி, பாடுங்க, பேசுங்க பாப்பா. சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த கவிஞர். அவர் பல பாடல்களை இயற்றியுள்ளார். சுப்பிரமணிய பாரதியார் பாப்பா பாட்டு பாடி தந்துள்ளார். அவர் எட்டயபுரத்தில் பிறந்தார். அவரது தந்தையாரின் பெயர் சின்னசாமி ஐயர். அவரது தாயார் பெயர் இலக்குமி அம்மாள். சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை நாங்களும் பாடுவோம். நன்றி. ஓகே, என்ன பாட்டு பாடுவோம் நாங்கள்? அப்ப இங்கிலீஷ் பாட்டோ? சுப்பிரமணிய பாரதியார் இங்கிலீஷ் பாட்டு தந்தவர் உங்களுக்கு? ஓடி விளையாடு பாப்பா. யாருக்கு தெரியும் அந்த பாட்டு? தெரியுமா பிள்ளைக்கு? ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு சொல்லி நம்மட பாரதியார் தான் எங்களுக்கு இந்த பாட்டை பாடினவர். என்னவா பிள்ளைகள் எல்லாரும் ஓடி விளையாடட்டுமா? சரியோ? ஓகே, அதான் உங்களுக்காக அவர் தந்த பாட்டு. நிறைய பாட்டு இருக்கு, அதில் நான் இந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரி, இப்போ இங்கிலீஷ் பாட்டை பாடுங்க. Bits of paper, lying in the road, make a better change, listen up. Thank you. ஓகே, நாங்கள் வந்து பேச்சு பேசுறதுக்கு முன்னம் என்ன செய்யணும்? அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடியம் என்ன சொல்றேன் இல்லையோ? சொல்றது அப்படியே நீங்க எனக்கு சொல்லல. உங்களுக்கு என்ன நம்ம சொல்லி தந்தவா? சொல்லி காட்டுங்க பாப்போம், பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் வந்து. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடியம் அப்படியே சொல்லி தந்தவா? ஓ, நாங்க விட்டுட்டோம், வெக்கத்துல விட்டாச்சு எல்லாத்தையும், அப்படித்தானே? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சபிசன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். மற்ற 2 குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் பிள்ளைக்கு? சத்தமா சொல்லுங்க பாப்பா. கீர்த்திநாத். கீர்த்தி சரிய பேர், அதான் அது கீர்த்திநாத்.
யாருக்கு பேர் அது? அப்பாக்கு என்ன பேர்? ஜனகன். அம்மாக்கு? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. 2 பேரும் ஒரே கிளாஸோ? உங்களோட டீச்சருக்கு என்ன பேர்? பர்மிளா டீச்சர் தான் உங்களோட டீச்சரோ? என்ன சொல்லி தந்துவா பர்மிளா டீச்சர்? நிறைய பாட்டு சொல்லி தந்துவாவோ? நிறைய பாட்டுல எனக்கு எத்தனை பாட்டு பாட போறீங்க? 1 தான் பாட போறீங்களோ? சரி, ஓகே, பாடுங்க பாப்பம். வெயில் படாமலே வெள்ள தொப்பி, வேறு வேறு நிறமான தொப்பி, நல்ல நல்ல வடிவான தொப்பி, நானும் நடிவாய் தாரம் தொப்பி, தம்பி தங்கச்சி வேறுங்கோ, நிறைய கொஞ்சம் காட்டுவோம், எங்க பாப்பமே அடடா சொக்கா போத்துதே. படாமலே வெள்ள தொப்பி, வேறு வேறு நிறமான தொப்பி, நல்ல நல்ல வடிவான தொப்பி, நானும் மெலிவாய் தாரம் தொப்பி, தம்பி தங்கச்சி வேறுங்க, தலைய கொஞ்சம் தாட்டுங்க, எங்க பாப்பாவே அடடா சொக்கா போச்சுரே. சரி, பிள்ளைகிட்ட எத்தனை தொப்பி இருக்கு வீட்டை? 1 தான் இருக்கு. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? கீர்த்தி வீட்டை? அம்மா, அப்பா, தங்கச்சி. தங்கச்சிக்கு என்ன பேர்? திவ்யஸ்ரீ. திவ்யஸ்ரீ. கீர்த்திக்கு என்ன வேற விருப்பம்? டாக்டர். டாக்டரா வரணும். அதுக்கு தான் நீட்டா டையெல்லாம் கட்டி வந்தீங்களோ? ஓமோ. சரி, வழியா படிக்க நீங்களே எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? தெரியாதே, பி என்று போட்டு தெரிவினோம். அப்படித்தான் உங்களோட கணிப்பீட்டுல அப்படியே போட்டு தரவே ரிப்போர்ட்ல. அப்ப ஏ எல்லா பாடத்துக்கும் ஏ எடுப்பீங்களோ? என்ன பாடத்துக்கு பி எடுப்பீங்க? எல்லாத்துக்கும் ஏ என்றேன், அதானே? சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும்? தோசை. தோசையும் என்ன சாப்பிடுவீங்க? சம்பல்லும். அப்ப தோசையுமா தோசை பாட்டு பாடி காட்டுறீங்களே எனக்கு? என்ன தோசை பிடிக்குமன்றீங்க? பிடிக்காத தோசை? பிடிக்கும், ஆனா பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது. சரி, அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? பேச்சு. என்னத்தை பற்றி பேச போறீங்க? ஓகே, பேசுங்க பாப்பம். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட உடையான் நான் விரும்பும் பெரிய தோன்றின் புகழோடு தோன்றுக அவருடைய தோன்றலின் தோன்றாமை நன்று எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தோன்றியவர்களில் பெருமைக்குரியவர் அப்துல் கலாம் அவர்கள். இவர் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஜைனுலாப்தீனுக்கும் ஆயிஷாமாவிற்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஆரம்ப கால பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் பயின்றார். இவருக்கு கல்வி கற்பித்த சிவசுப்பிரமணிய என்ற ஆசிரியரின் உதவியோடு மேல்நிலை கல்வியை தொடர்ந்தார். 1955இல் சென்னை MIT கல்லூரியில் சேர்ந்து விண்வெளியியல் பொறியியல் படிப்பை படித்தார். 1960இல் மத்திய அரசின் பாதுகாப்பு மற்றும் வானூர்தி அமைப்பில் விஞ்ஞானியாக தனது ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார். இவர் தொடர்ச்சியாக விண்வெளியில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் ஏவிய செயற்கைக்கோளான SLV-3 ஏவுவதில் முக்கிய பங்காற்றினார். இதனை பாராட்டும் வகையில் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் 1981ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அக்னி பிரதி ஆகாஷ் எனப்படும் ஏவுகணை திட்டத்தில் முக்கிய பங்காற்றினார். பின்னர் இவர் 2002இல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரானார். இவர் மக்களின் ஜனாதிபதி என அன்போடு அழைக்கப்பட்டார். இவர் இந்தியாவிற்கென தனியாக செயற்கைக்கோள்களை
முன்மொழி எழுதிய பெருமைக்குரியவர். கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளை உருவாக்கினார். இவர் மாணவர்களுக்கு கற்பிப்பதை விரும்பி சென்னை பல்கலைக்கழகம், மைசூர் பல்கலைக்கழகம் போன்றவற்றில் வருகை உரையாளராக பணியாற்றினார். சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்து அக்னேட் சிறகுகள், இந்தியா 2020, எழுத்து தீவங்கள் போன்ற நூல்களை எழுதினார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி மேகாலயா தலைநகர் ஜில்லாவில் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கும் போது இறந்து விட்டார். இவரது ஒன்றுதல் இன்றைய இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். கீர்த்தி, ஏன் அப்துல் கலாமை பற்றி இவ்வளவு பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க? அம்மா எழுதி தந்தா. அம்மா எழுதி தந்தவா? எத்தனை நாள்ல பாடமாக்கி முடிச்சிட்டீங்க? எப்ப எழுதி தந்தவா அம்மா? கனவு காண சொல்லி சொன்னதா நம்மட அப்துல் கலாம் தான் சொல்லி இருக்கிறார். என்ன அதெல்லாம் எங்களை கனவு காண சொல்லி இல்லையோ? அப்படியே அம்மா சொன்னதை அழகா ஒன்றுமே விடாமல் ஞாபகப்படுத்தி அழகா பேசி இருக்கிறீங்க. சரியா கீர்த்தி? ஏன் பாடமாக நீங்க பேச்சு போட்டிக்கோ. சரி, ஓகே, வடிவா பேசணும். சரியே? ஓம், என்ன சாப்பாடு பிடிக்கும்? என்ன சாப்பாடு பிடிக்கும்? தோசை. இட்லி. சரி, ஓகே, தோசை பிடிக்குமென்னு முன்னம் சொன்னீங்க எனக்கு, அப்படித்தானே? என்னடா இவா திருப்பி கேட்குறாவே அப்படின்னு யோசிச்சுட்டீங்களோ? அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும் கீர்த்திஇந்த? அப்பா டீச்சர், அம்மா டீச்சர் 2 பேரும் எங்க படிப்பிக்கணும்? அம்மா அப்பா யாட்டங்கோல். கீர்த்தி, நாங்க மை செல்ஃப் சொல்லுவோமே, சொல்லுங்க. My name is Kirtinath. My father's name is Chirahan. My father is a teacher at Yarton College. My mother's name is Vinita. My mother is a teacher at Marpahindu College. I have a sister. Her name is Divyasari. I live at Chittaguri. I study at Chittaguri Sri Ganesha Vidyalayam. I am in grade 2. I am 7 years old. My favorite food is dosa. My favorite hobby is flying kites. My favorite fruit is mango. My pet is a cat. I am my law very much. I am going to become a doctor. Thank you. ஓகே, இது அம்மா தான் சொல்லி தந்தவா? அப்படியோ? ஓ, அம்மா என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா பிள்ளைக்கு? பேச்சு, இங்கிலீஷ் எல்லாமே அம்மா சொல்லி தருவா. அம்மா அடிச்சு படிப்பிப்பாவா, அப்பா அடிச்சு படிப்பிப்பாரோ? 2 பேரும் அடிப்பினமோ? ஐயோ, ஸ்கூல்ல அடிச்சடிச்சு பிள்ளைக்கு வந்து அடிக்கணுமோ? என்னக்குள்ள அப்படி செய்யறது நீங்க அடிக்கிறதுக்கு? அம்மா அடிப்பாண்ட பயத்திலே பாடமாக்கி போடுறது போல அண்ணா, அப்படியோ? சரி, பிள்ளை நல்லதுக்கு தான் நம்ம அடிக்கிறேன். என்ன, நாங்கள் அடிச்சுதான் வளர்க்கணும். சரியே? ஓகே, அப்பதான் நீங்க நல்ல டாக்டரா வரலாம். மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம். கீர்த்தி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்.
தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா அண்ணா வந்திருக்கிறார். பொட்டெல்லாம் வச்சு அழகா. என்ன அண்ணா? அண்ணாக்கு என்ன பேர்? கிரிஷாந்த். கிரிஷாந்த் அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும்? ஓகே, அப்பா சமைக்க போறவரோ? டேஸ்டா சமைப்பாரோ? என்னென்ன சாப்பாடு செய்வாராப்பா டேஸ்டா? சரி, பிள்ளைக்கு என்ன வேற விருப்பம்? போலீஸ். அப்ப குடும்பமே போலீஸ் குடும்பம் தான். நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. ஓ, 4ஆம் ஆண்டு படிக்கிறீங்களோ? சரி, ஓகே. இந்த ஸ்கூல் டீச்சருக்கு என்ன பேர்? தர்சினி டீச்சர். சரி, ஓகே. அப்போ அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் கிளாஸ்க்கெல்லாம் போவாடுது. படிக்கிறீங்க வடிவா? என்ன பாடம் நிறைய பிடிக்கும்? கணிதம். அதுக்கப்புறமா தமிழ். கணிதத்துக்கு எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? எனக்கு பிடிக்கும் கணிதம் தான், ஆனால் மார்க்ஸ் சொல்ல மாட்டேன். அப்படியோ? நான் அப்போ டீச்சர்கிட்டாங்க கேட்கணும் எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறாருண்டு. சொல்லக்கூடாது எனக்கு மார்க்ஸை? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, என்னண்டு சொல்லலாம். என்ன என்ன மார்க்ஸ்? சும்மா சொல்லடாப்பா. தெரியாது, மறந்து போனீங்களா? அப்படின்னு வெப்பம் இப்பவே மறந்தா. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். கிரிஷாந்த் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார். கிரிஷாந்த், என்ன பாட்டு பாட போறீங்க? எனக்கு சரி, பாடுங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்தரிக்காய் எட்டி அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. ஓகே, அதுதான் நீங்க அழகா சிரிக்கிறீங்களோ? யார் அம்மா பிள்ளைய சமாதானப்படுத்துறாரோ அப்பா சமாதானப்படுத்துவாரோ? அம்மா தான். சரி, ஓகே. பிள்ளைக்கு என்ன வேற கடைபிடிக்கும்? கத்தரிக்காய் மாதிரி இப்ப வெண்டிக்காய் வச்சுதோ? அச்சோ. சரி, வெண்டிக்காய் எப்படி சாப்பிடுவீங்க? பச்சையா சாப்பிடுவீங்களோ? குழம்பு வச்சு சாப்பிடுவீங்களோ? என்ன பச்சையா சாப்பிட மாட்டீங்களோ? தம்பி பச்சையா சாப்பிடுவாரா? நீங்க சாப்பிடல? வெண்டிக்காய் வந்து பச்சையா சாப்பிட நிறைய சத்து இருக்கு, சாப்பிடுங்க இனிமேல். சரி, படத்தை என்ன செய்து காட்ட போறீங்க? வினாமாலை என்னடா கேட்க போறீங்களா, நீங்களா சொல்ல போறீங்களா? சரி, சொல்லுங்க. என்ன வேணும்? பழம் வேணும். என்ன பழம்? மாம்பழம். என்னம்மா பொடிமா? என்ன பொடி? கறி பொடி. என்ன கறி? மீன்க. என்ன மீன்? சுறா மீன். என்ன பால்? சுறா. என்ன பால்? பசும்பால். ஓகே, பசுப்பால் நிறைய குடிப்பீங்களோ? ஓம். ஒவ்வொரு நாளும் குடிப்பீங்களா? இல்லாது விட்ட நிக்குதோ? விட்ட பசு நிக்குதோ? இல்ல, மாமா தாரவர். மாமா விட்ட நிக்குது, போய் வாங்கிட்டு வாரது மாமா விட்டு. அப்படியோ? சரி, ஓகே. தேவாரம் சொல்லுங்க பாப்போம். திருச்சம்பலம் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை தீர்ந்தானே பொருந்த கைதோளம் கற்றுணை பூட்டியும் கடனிலும் பாட்டிலும் நற்றுணையாவது நமச்சிவாயவன் உலகலாம் உணர்ந்து ஓதுவற்கரியவன் நிலவுலாவியன் நீன்மணிவேணியன் அழகிற் அன்பத்தாடுவான் மனசிலம்படி வாத்தி வணங்க. எந்த கடவுள் பிடிக்கும்? அனுமான பிடிக்கும். ராமனுக்கு சப்போர்ட்டா? அப்படியோ? நீங்க எந்த ராமனுக்கு சப்போர்ட்? யார் உங்களோட ராமன்? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கிரிஷாந்த் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கணும். அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்க. வணக்கம்.